اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يتلقى الركبان لبيع ولا يبيع بعضكم على بعض بيع البعض إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسوله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடங்கள் ஒருவர் தம் சகோதரர் விற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொழுது இடையில் குறுக்கிட்டு அவ்வியாபாரத்தை எடுப்பது, அவர்களுடைய வியாபாரத்தை இவர் செய்வது. அவர் விலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கு தாமும் விலை பேசுவது, வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விடுவது. அதேபோல் கால்நடைகளில் பால் அதிகமாக கறக்கும் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி அதனுடைய மடுகளில் பாலை கறக்காமல் இருப்பது, இது போன்ற செயல்களை பற்றி இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தியாக கருதி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் கூடுமா என்ன என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று: சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வாகனத்தில் வருபவர்களை எதிர்கொண்டு வழியிலேயே சந்தித்து சரக்குகளை வாங்கலாகாது என்பதாக முதன்மையாக சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு பொருள் சரக்கு ஏற்றிக்கொண்டு வருகின்றார்கள், ஊருக்குள் வருவதற்கு இருக்கின்றது. அது சந்தைகளில் பார்த்தா நமக்கு தெரியும். அந்த சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி இடைவெளித்து என்ன செய்வாங்கன்னா, இது மொத்தத்துக்கு எல்லா சரக்கு இந்த லாரியோட இந்த சரக்கெல்லாம் கொடுத்துருங்க, வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் வரக்கூடிய சமயத்துல அதை இடைவெளித்து இவர்கள் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கொடுத்துருங்க, இந்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு அங்க சந்தை நிலவரம் எவ்வளவு போகுதுங்கிறது தெரியாது. ஒண்ணு இதை இவர்கள் பதுக்கி வைத்துக் கொண்டு விலையேற்றத்திற்குரிய ஒரு காரணமாக ஆயிடுவாங்க. அதனால இந்த இடைத்தரகர்கள் மூலியமாக இது போன்று செய்யக்கூடியது கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக சொல்றாங்க. இரண்டாவதாக, ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். ஒருத்தர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்காரு, அது விலை பேசி அவர் முடிக்கக்கூடிய சூழ்நிலை, முடிக்கக்கூடிய இதுல வாங்கக்கூடிய லெவல்ல இருக்குது. அந்த பொருளை 100 ரூபான்னு சொல்லி அவர் பேசி முடிச்சிருவாரு. இடையில ஒரு மூஞ்சில இது நல்லா இருக்கு, 110 ரூபா கொடுக்கலாங்க, இல்ல 150 ரூபா கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, இடைவெளித்து இவர் வியாபாரத்தை கேட்கும் அளவிற்கு இந்த குறுக்கிட்டு அதை பேசி வாங்குகிறார் என்றால் இது செய்வது கூடாது. வாங்கும் நோக்கம் இன்றி விலையை ஏற்றி விட வேண்டாம். அதுக்கு அடுத்த மூன்றாவதாக ரசூலுல்லாஹி சொன்னது, இது ஏலக்கூடிய விஷயத்துல அதிகமாக நடக்கும். ஏன் நடக்கக்கூடிய சமயத்தில் அவங்க வாங்கக்கூடிய நோக்கம் இருக்காது, விலையேற்றி விடணும், நல்ல விலை கழிச்சிட்டு போகுது, நாம் வாங்குறோமே இல்லையா அவன் வாங்கக்கூடாது. அதுக்காக வேண்டி ஒரு சில பேரை கூலி ஆட்களை சேர்த்து கொண்டு விலையேற்றாப்ப ஏற்றுங்க, எந்த அளவுக்கு அவருக்கு ஏற்ற முடியுமே ஏற்றுங்க. அது அசல் பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும், இவங்க 10,000 வரை விலையேற்றிடுவாங்க. இந்த வரை விலையேற்றாமல் இவர்கள் வாங்கக்கூடிய நோக்கம் இல்லை. ஆனா என்ன நோக்கம், இவங்க விலையை ஏற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் எண்ணுகின்றார்கள் என்றால் இப்படி செய்வது என்பதும் கூடாது. கிராமத்திலிருந்து சரக்குகளை கொண்டு வருபவர்களுக்காக உள்ளூர் வாசி விட்டு கொடுக்க வேண்டாம். அவன் விவசாயம் செஞ்சு
அவன் அறுவடை பண்ணி எல்லாம் கொண்டு வந்து இவன் விற்கிறதுக்காக வேண்டி வர்றான். இவர் என்ன செய்வார்? இடைத்தரகர்கள். இதுதான் சொல்லக்கூடியது. இந்த இடைத்தரகர்கள் எங்கள்கிட்ட தான் வச்சு விற்கணும், நீயா போய் விற்க கூடாது, நீ எதுவும் செய்யக்கூடாது, இது உள்ளூர் கட்டுப்பாடு, இது இந்த சந்தையுடைய எழுதப்படாத விதிமுறைகள் என்பதாக இப்படி சொல்லி மிரட்டக்கூடிய பாணிகளில் செயல்பாடுகளை செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த செயல்பாடுகள் என்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகள் பால்களை கறக்காமல் அவற்றில் மடியை கணக்க செய்ய வேண்டாம். அவ்வாறு ஒருவர் அவற்றை வாங்கி பால் கறந்து திருப்தி அடைந்தால் தன்னிடமே வைத்துக் கொள்ளலாம். திருப்தி அடையவில்லை என்றால் அவற்றை ஒரு பேரித்தம்பழம் பழத்துடன் திரும்பி கொடுத்து விடலாம். இவ்விரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க அவருக்கு உரிமை உண்டு. அப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? ஆடு இலத்தையும் மாடு என்ன செய்யறா? பால் கறப்பதற்காக அதை வாங்குறாங்க, கறவை மாடு. இப்ப இந்த மாடு பார்க்கும்பொழுது மடிகள் இறங்கி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது எந்த அளவுக்கு அது பால் கறக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை வைத்துதான் கணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா 2-3 நாள் பால்கள் கறக்காமல் இருந்துட்டுன்னா மடி அப்படி இறக்க ஆரம்பிச்சிடும். பாக்குறவங்களுக்கு நல்ல கறவை உள்ள மாடு அப்படின்னு நினைச்சு வாங்குவாங்க. இது ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அப்ப வாங்கி கொள்ளக்கூடியவர், வாங்கி செல்லக்கூடியவர் அதை போய் பார்க்கிறாரு. இவர் கறக்கிறாரு. முதல் நாள் கறக்கும் பொழுது நிறைய பால் கிடைக்கலாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்ப இதை இவர் பொருந்தி கொண்டாரு. சரி, அவர் தான் இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு இதுக்கு நம்ம ஏமாத்திட்டாங்க, இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பொருந்திக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை. இல்லை இவருக்கு திருப்தி அடையல, நம்மளை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சு இவர் கொந்தளிக்கிறாரு. எது செய்யறாரு அப்படின்னா திரும்ப இவர் யாரிடம் வாங்கினாரோ அவரிடமே கொடுத்து விடறா. இதுல என்ன இந்த ஆடு மாடுகள்ல சொல்லக்கூடிய கருவையில மட்டும் இல்ல, இந்த கோழிகள்ல நாட்டுக்கோழி விற்கக்கூடிய இடத்துல சந்தைகளை பார்த்தோம்னா பார்க்கலாம். இறை கூட்டுவதற்காக நல்ல தீவனம் இருப்பது வரையும் காட்டுறதுக்காக வேண்டி வாயில இறைகளை போட்டு புனல்ல தண்ணியை வச்சு ஊத்தி நல்லா உப்பு வைப்பாங்க. இல்ல தண்ணியை நல்ல வயிற்றுல சேர்த்து விட்டு அதை வயிறு உப்பு வைத்து எடை கூட்டுவதற்காக வேண்டி இதை செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்வதெல்லாம் ஹராம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை விதித்து வந்திருக்கின்றார்கள். ஆக இது போன்று எந்தெந்த வியாபாரத்துடைய யுத்திகள் என்பதாக இவர்கள் எண்ணுகின்றார்களோ அந்த யுத்திகள் என்பதெல்லாம் ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் மற்றவர் வியாபாரத்தில் தலையிட்டுக் கொண்டு அவர் செய்யக்கூடியதையும் தடுத்திருக்கின்றார்கள். ஒரு பொருளை விலைக்கு வாங்கும் போது ஒருவரிடம் அவருக்கு விருப்ப உரிமையை கேட்டுவிட்டு அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தில் மற்றொருவரும் குறுக்கிட்டு இந்த வியாபார ஒப்பந்தத்தை முறித்து விடுவது. எந்த அளவுக்கு இவங்க செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல இந்த செயல்பாடுகள்ல நடக்கும். ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு, ஒரு இடத்திற்கு பேசி முடிச்சிருப்பாரு, தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் பேசி முடிச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்லது 10 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி அந்த இடத்த பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் என்ன செய்வாங்க, உடனே என்னங்க இந்த இடம் என்ன ரேட்டு போகும், நீங்க என்ன இந்த ரேட்டுக்கு முடிச்சிட்டீங்க, நான் 5000 ரூபாய்க்கு ஆள் கூட்டு வருவீங்க அப்படின்னு ஒண்ணு விற்கக்கூடிய ஒரு இடம் இது போல சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த வியாபாரத்தை கலைச்சு விடுவது. அல்லது வாங்கக்கூடியவர்கிட்ட என்ன இது 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டு இந்த இடத்த வாங்கியிருக்கீங்க, இது அவ்வளவுதான் வேற விஷயமே இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்குறது. இப்ப இந்த ரேட்டை இறக்கி விடுவாங்க. வாங்கக்கூடிய ஆள்கிட்ட ரேட்டை இறக்கி விடுறது, விற்கக்கூடிய ஆள்கிட்ட ரேட்டை ஏற்றி விடுறது. இவர்கள் செய்யக்கூடிய இந்த சதிவேலைகள் என்ன செஞ்சுவாங்க, அந்த ஒப்பந்தத்தை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். இப்படி எல்லாம் செய்வது கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துள்ளாங்க. வாங்கக்கூடியவர்களிடம் விற்கக்கூடியவர்களுக்கு நடுவில் நீங்க என்ன செய்யாதீங்க, இடைமறித்து அதை நீங்கள் குறுக்கீடு செய்து கொண்ட அந்த வியாபாரத்தை நீங்கள் தடுத்து விடாதீர்கள். அதே சமயத்தில் ஒருத்தர் வர்றாரு, வியாபாரம்
வர்றாரு, எந்த சமயத்துல கூட அப்படின்னா அவராக முன் வந்து வாங்கக்கூடியவர் என்ன செய்யறாரு, சரி கேட்ட இந்த பணம்லாம் இல்லைங்க என்னால வாங்க முடியாதுங்க அவரா கொடுத்துருக்காரு. யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் யாரும் வந்து இதற்காக இவருக்கு மூலச்செலவு எதுவும் செய்யப்பட்டு கொடுக்கல. ஆனா இவராக தானாக வந்து என்ன செய்யறாரு, இப்போதைக்கு எல்லாம் வாங்குவதற்கு முடியலன்னா இல்ல ஏதோ அவர் கேட்கிறாரு. இந்த ஒரு துணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் இந்த துணியை வாங்கக்கூடிய சமயத்துல வரும். நல்ல புடவைகளாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க வாங்குவாங்க, அதே இது பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க, அதே தான் பிடிக்கும். ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இழுபறியாக இருக்கும், இது நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன். இவங்க வந்து முதல்ல பார்க்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க சரி சரி இருக்குங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு வேற ஒரு பொருளை எடுத்து காமிங்க, எனக்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கிட்டு போலாம். இப்படி அவர்கள் விட்டு கொடுத்தால் கூடும் முதன்மையாக பார்க்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் முதன்மையாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்கப்படணும். இந்த இடைமறைத்து வியாபாரம் செய்வதெல்லாம் கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.